அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். பொதுவாகவே வேதங்கள், அனைத்து வேதங்களுமே, வேதங்கள் மனிதர்களை நெறிப்படுத்துகிறது. வேதங்களை எவர் பின்பற்றுகிறாரோ அவர் தேர்ந்தவராக, சிறந்த ஆளுமை மிக்க ஒரு நபராக, மனிதநேயத்தோடு வாழக்கூடியவராக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த அடிப்படையில் திருக்குரான் என்ன சொல்லுகிறது என்ற கருத்தின் அடிப்படையிலே திருக்குரானை ஆய்வு செய்வோம் என்ற அடிப்படையில் அல் பக்ராவுடைய அத்தியாயம், 2வது அத்தியாயம் அல் பக்ராவிலே 21வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், யா ஐயுஹன்னாசுக் புது ரப்புக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். உங்கள் இறைவனை அல்ல, உங்கள் இறைவனையே வணங்குங்கள். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்குவா உடையோராகலாம், அதாவது இறையச்சமும் தூய்மையும் உடையோராகலாம் என்று இறைவன் தன்னுடைய திருமறையான திருக்குரானில் 21வது வசனத்திலே அல் பக்ராவிலே குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன்னாசுக் புது ரப்புக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்குவா, இறையச்சமும் தூய்மையும் உடையோராகலாம் என்று பேசுகிறது. திருக்குரானுடைய அல் பக்ரானுடைய அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே நம்பிக்கை, ஈமானை பற்றி வசனங்கள், ஒரு சில வசனங்கள் பேசியது. அதற்கு பிறகு அது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அதற்கு பிறகு இறை மறுப்பாளர்களை பற்றி அது பேசியது. அதற்கு அடுத்து இரண்டிற்கும் மத்தியில் வாழக்கூடிய நயவஞ்சகர்களை பற்றி திருக்குரான் பேசியது. இப்பொழுது தௌஹீதை பற்றி இறைவன் பேசுகிறான். இந்த தௌஹீதனுடைய கொள்கை, ஓரிரை கொள்கை, ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கை மிக முக்கியமானது. இந்த இடத்தில் யார் ஒருவர் தவறு செய்கிறாரோ அவர் தன்னுடைய அமல்களிலும், அதாவது செயல்களிலும் தவறு செய்து விடுகிறார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுகள், அவர்களுடைய வார்த்தைகள் கூட அதைத்தான் மெய்ப்பிக்கிறது. ஆகவே இந்த வசனம் குறிப்பாக உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும், நமக்கு முன்னாடி உலகம் இருந்திருக்கு, நமக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்களையும் படைச்சதும் இந்த இறைவன் தான், இந்த ஒரே இறைவன் தான். அப்ப இறைவன் என்பவன் நித்திய ஜீவன். அவன் காலத்திற்கு தகுந்தது மாதிரி, சீசனுக்கு தகுந்தது மாதிரி வந்து போகக்கூடிய ஒரு இறைவன் அல்ல, ஒரே இறைவன். நம்மையும் அவன் தான் படைச்சான், நமக்கு முன்னிருந்தோரையும் அவன் தான் படைச்சான், ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருக்கக்கூடியவன் அவன் தான். அப்படிங்கறத நீங்க நம்புங்க. உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த, ரெண்டுத்தையும் படைச்சது அந்த இறைவன் தான், அந்த இறைவனையே நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி, நம்புங்களோட பாட்டில் வணங்குங்கள், அவனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி திருக்குரான் சொல்லுது. இதனால நீங்க உங்களுடைய செயல், உங்களுடைய சொல், இது எல்லாமே என்ன செய்யும்? இறையச்சமும் தூய்மையும் உடையதாக மாறும், நீங்கள் தக்குவா உடையவராக மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லி திருக்குரான் அழகாக பேசுது. மேலும் மற்ற வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.